நானும் பார்த்திருக்கேன். பல டான்ஸ் மேடையில பார்த்திருக்கேன். பல டான்ஸ் மேடையில பார்த்திருக்கேன். தம்பி என்னப்பா நீ உட்காரு, அண்ணன் செய்கிறேன், நாளைக்கு வா. ஆனா உன்ன போல அழகிய நான் 4 மாசம் பார்க்கலடி. 4 மாசம் பார்க்கலையே. 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு உள்ள வந்துச்சு, 3 உள்ள தாயி. அன்னைக்கு பங்குனி உத்தரத்துக்கு டான்ஸ் இல்லாம ஒரு கிழட்டு முண்டையை கூட்டு வந்தாங்க. அதையும் நான் தடவிக்கிட்டு இருந்து செம்ம பிகர்ந்தேன்னு சொன்னேன். ஆக மொத்தம் எல்லாருமே ஒரு வயிற்றுக்காக பொழப்பு நடத்துறேன். ஏன் வந்தாலும் வாடி மதுரை போனாலும் போடி சக்கர போயெல்லாம் வந்தாலும் வாடி மதுரை கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. ஓசு இருந்தாலும் கப்புளிங்கி கிடைக்காது. இது என்ன பாட்டு? நான் உன்னைய ஒண்ணுமே சொல்லலத்தா. எங்க அண்ணன் தம்பி கஷ்டத்தை மேடையில பாடுறதா. கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் BMW கார் இருந்தாலும் குடிக்கிறதுக்கு சரக்கு இருந்தாலும் எவனுக்கு கப்புளிங்கி அமையலையே. சுண்ணாம்பு தடவுன்னா வெத்தலை ஓடு. சுண்ணாம்பு தடவுன்னா வெத்தலை ஓடு. புதுக்கட்டை பட்டி கடற்கரை நடி. வெத்தலை போடு. நாத்து நட்டு நடவு நட்டு கோயிலா புள்ள வாரா நாடகத்துக்கு வேதனைப்பட்டு வீட்டில சும்மா 100 நாள் வேலை பார்த்து படுத்து கிடந்த கிழட்டு பைய இன்னைக்கு பச்சை பிள்ளைய பூரா கிழட்டு கூதி மயங்க. ஒரு சிலர் பாலிய வன்கொடுமை பண்றாங்க. அவங்க ஓசா நறுக்கணும்டா டொங்காஸ் அப்படி சொல்லி என் சிங்கா குட்டி. பச்சை துண்டு போட்டு இருக்கும் சம்சாரி. பச்சை துண்டு போட்டு இருக்கும் சம்சாரி. விவசாயத்தை பார்க்க வேணும் சம்சாரி. பச்சை துண்டு போட்டு இருக்கும் சம்சாரி. ரோஜா பூவா இருந்தா மண்டையில வைக்கலாம். ரோசா பூவா இருந்தா மண்டையில வைக்கலாம். மல்லிகை பூவா இருந்தாலும் மண்டையில வைக்கலாம். மல்லிகை பூ இருந்தாலும் மண்டையில வைக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல தமிழே மாறிய அறிவாளி யாரும் கிடையாது. குண்டிக்கு போட்டு செருப்ப போட்டு உக்காடுறேன். அட குண்டியில செருப்ப போட்டு உக்காடுறேன். மட்டி ஓட்டு 4 நாளா சும்புறேன். சூப்பர். கோயிலா ஒரு கைதட்டு கொடுங்க. அருமை. ஆண்கள் இந்த நாடகத்திலே எப்படி வேணா நடிக்கலாம், என்ன வேணா பேசலாம். எங்க அண்ணன் தம்பிகளே, நீங்க என்னை என்ன வேணான்னு கேட்கலாம், உரிமை இருக்கு, பேசலாம். நானும் பேசலாம், நீங்களும் பேசலாம். ஆனா நாடக கலை மட்டும் கிடையாது. எத்தனை கலையில மானம் பெரிதல்ல, தன்னுடைய குழந்தை குட்டிகள் குடும்பம்தான் பெரிதென்று பெண்கள் அந்த கலையில இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களையும் நான் தலை வணங்குறேன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். மதிப்புக்குரிய எத்தனை வீடுகளில் ஒளி தீபமாய் விளக்கரிய செய்து இரவு பகல் பாராமல் மழை என்று பாராமல் தன்னுடைய உயிரை பணை வைத்து பிறருக்காக மின்சாரம் தரக்கூடிய மின்சாரத்துறையிலிருந்து வருகை தரக்கூடிய அன்பு உறவுகளை வருக வருகன இரு கரங்கூப்பி வரவேற்கிறோம். மற்றும் மதிப்புக்குரிய ஊரே காக்கக்கூடிய எல்லை கருப்பு போல் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா. எப்பா யூனிட்டை தூக்கிட்டு எங்கடா ஏறுற, சட்டி ஓட்டிருக்கானா? அதே மெயின். அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தன் சட்டி ஓடாமல் மேலே ஏறிட்டே ஓனர் லைட் அடிச்சுக்கிட்டு என்ன மயத்துக்கிட்ட கவட்டுக்குள்ளே கட்டிங் பண்ணிட்டு வச்சிருக்கேன்னு கேட்டார்.
அப்படின்னு தான் சொன்னேன். கட்டிங் பிளேடு இல்லையா, அது ஏன் பிறந்த பிளேடுன்றேன். பற்றி அந்த காமெடி யோசிச்சேன், சிரிச்சிட்டிய. மதிப்புக்குரிய இபி அதிகாரி ஐயா, காவல்துறை ஐயா, மேடைக்கு வாங்கய்யா. கப்ளிங் என்றால் என்னவென்றே என் தம்பிகளுக்கு தெரியவில்லை. இந்த மேடையிலே ஒரு அண்ணனா இருந்து என் தம்பிகளுக்கு செய்யக்கூடிய ஒரு புண்ணியமாக நினைக்கிறேன். கப்ளிங் என்றால் என்னவென்றால், கப்புக்குள்ளே இருக்கும் ஒரு மொபைல் லிங்க், அதை தொட்டால் தம்பி தெரியலன்னு சொல்லாத, நீ எதிர்த்து வீட்டுக்கு போடா. அண்ணனை அசிங்கப்படுத்தாதப்பா, முதல் வரவா. கப்ளிங் என்றால் அது ஒரு அது ஆனா என் தம்பியை மாதிரி நாட்டில் அறிவாளி யாரும் கிடையாது. எல்லாமே தெரியும், ஆனா கேட்டு அப்படியே மூட ஏத்திக்கிடுவாங்க. தவறில்லை. அழகான பெண்ணே, உனக்கு இன்னிலிருந்து நான் அண்ணே. அண்ணே, ஆனா ஒரு நாள் உன்னை நான் விழுத்தாட்டி தின்னேன். ஏன் அண்ணே? ஏன்? அப்பாவுக்கு அப்புறம் ஒரு அப்பா என்றால் இந்த அண்ணங்கள் தான். பத்தியா, நான் ஏத்துக்கிட்டே எங்க அண்ணன் தம்பி ஏத்துக்கலவாரு. சரி, என் தம்பிகளுக்கு பூரா அண்ணி போடா. என் சுப்பிரமணி அண்ணே வேற என்ன சொன்ன? இந்த எங்க அண்ணே வருது. அண்ணே, அண்ணே, ஏன் அண்ணே, அண்ணா, அண்ணா இங்க பாருங்க, தப்பா பேசாதீங்க. உன்னை பேசலத்தா, தப்பா தவிர பேசக்கூடாது. நான் பேசவே இல்லை உன்னைய. ஏன்னா வேற பிள்ளையா இருந்தா நோத்தாமான்னு பேசுவேன். ஒரு அழகு வட்ட பிள்ளைய பேசினா அதுக்கு 500 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. பிள்ளை அழகு வட்ட பிள்ளையா இருக்க, இந்த அறிவு கட்ட கோமாளி பையன் பேசுறேன்னு நான் உன்னைய பேசலை. இருந்தாலும் உங்களுக்கு லேசா ஊறுதா? என்னது? இல்ல வேர்வையில எதுவும் ஊறுதா? வேர்வையில வேர்வை தண்ணியே ஊறும். இந்த ஊறுதா? ஊரு இதான்னு கேளுங்க. நீங்க பாட்டுக்கு வேற ஏதாச்சும் கேட்டீங்கன்னா வேற பொருள் வந்துடும். ஊரு இதான்னா இதுதான், எல்லாமே நம்ம ஊரு, நம்ம மக்கள். உங்களுக்கு எந்த ஊரு? எங்களுக்கு வந்து மணப்பாறை பக்கங்க. உங்களுக்கு எந்த ஊரு? அப்போ உங்களுக்கு தொங்கி இருக்கணுமே. என்னது? என்னது? களத்திலே மாங்கல்யம் தந்துனானே தொங்கி இருக்கணுமே. ஸ்ரீதர் ஐயரை காணாமே. இல்லங்க, இன்னும் கல்யாணம் ஆகலங்க. கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகல. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எங்களுக்கு ஆகல. பரவாயில்ல, குலுக்கு சீட்டு போடுவோம். யாருக்கு விழுகுதோ அவன் கொண்டு போய் ஷாட் போடு. காவல்துறை அதிகாரி, எனக்கு யாரே பிடிச்சிருக்கோ அவங்களே கல்யாணம் பண்ணுவேன். விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். என் தம்பியில பாரு அண்ணே, நம்ம எல்லாரும் போனா ரூம் பத்தாதான். ரூம் வேணாம்டா, கருவல்ல வச்சுக்கிடுவான். இது என்ன கெடா சண்டையாடா? அண்ணே, அண்ணே என்ன பேச போற? பேசு அண்ணே, வா, சும்மா வா, சும்மா வா. விழா கமிட்டியே பயப்படுற? காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, கரண்ட் ஐயாவா, மின்சாரத்துறை. எங்க அண்ணன் அறிவாளிடா, கரண்ட்டை கூப்பிடுண்டு. கரண்ட்டை கூப்பிட முடியாது, அது சுவிட்சியை போட்டா எரியும். ஏய், நல்லா கவனிச்சு பாரு. இந்த இடத்துல சாணி கிடக்குன்னா இங்க காலை வச்சு பார்ப்பேன் நம்ம தமிழ்நாட்டுக்காரன். அதே மாதிரி கரண்ட் வருதுன்னு சொன்னா அதை கையை பிடிச்சி பார்ப்பேன். சட்டார்னு அடிக்க. அப்புறம் தான் சொல்லி ஆமா மச்சான் கரண்ட் வருதுன்றேன். இது ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம். வெளிநாட்டில் சிங்கப்பூர்ல நடந்ததுப்பா. ஒரு சிறுவனை போட்டு சிங்கப்பூர்ல உள்ளவங்களை அடிக்கும் போது அந்த சிறுவனுக்காக 5 பேரை அடித்து அங்கே வீரனாக நின்றான ஒரு தமிழன். சமீபத்தில் நியூஸ்ல பார்த்தேன். இதுல இருந்து என்ன தெரியுமா தெரியுது? என் தமிழை மட்டும் பயப்படவே மாட்டேன். மக்கா அவனை மாதிரி நான் பிறக்கவே முடியாது. பூரா என் சிங்கம், வீர உள்ள சிங்கங்கள்ல தான் எல்லாமே. எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம். வாப்பா செல்லமுட்டி கோடாங்கி தங்கம்மாயே, நீ வந்தாலே 1000 2000 கொடுக்காம போக மாட்டேன். இன்னைக்கு 70 ரூபா கூட இல்லாமல் இருக்க. என் சிங்கம் வர போறாங்க. பப்புளு, ஆனந்தராஜ், பயலுகடா. சீரகம் பாத்தி கட்டி. தம்பி என்னப்பா
இரு இரு. என்ன உனக்கு பண்ண என்னடா? கரண்ட் வருதான்னு தொட்டு பார்க்க போறியா? சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் தீவான பெத்த மகன் அண்ண பொண்ணு நடைய. பேசு மைக்கு ஆஃப் ஆயிருக்கு பாருங்க. செல்லம்பட்டி எங்க அண்ணே மூத்தவர், எங்க அண்ணே கோடாங்கி சார்பாக தங்கம்மா எங்க அண்ணே 200 ரூபா கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு 300 ரூபாய் எதிர்பார்க்கிறேன். எங்க அண்ணன் பாது சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் சீமானார் பத்த மகன். இது எப்படி இதை சாச்சி விட்டுருவேன். ஊதா கலர் லீடுனே, ஊதா கலர் ஏத்தி விடுங்க. எப்பாய் ஏ அன்னைங்களாய் இதை ஏத்துங்கப்பா. அந்த தம்பிக்கு மிருதங்க பேஸ் மைக்கு. என்னடா 200 அந்த 50 ரூபாய்க்கு வந்துட்டேன் தம்பி. ஜெயராஜ் ஜெயம் ரேடியோஸ் யாரும் கொடுக்க வேணாம், யாரும் வர வேணாம், போங்க அங்கிட்டு. சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் சீமானார் பத்த மக பொண்ண பொண்ணு நடைய. டேபிள் போடுறா செடி குந்தாலாமா பொண்ண பொண்ணு நடைய. அண்டாட்டக்கர் மாதிரிலாம் ஓட்டு உடைக்கிறாங்க. ஃபைட்டு நடக்க போகுது, சண்டை. ஏய் இங்க வாடா. ஏய் தம்பி சின்னப்பையன் மைனே, எதுக்குடா இப்ப கீழே ஓட்டிய? தூக்குங்கடா. திருப்பி என்கிட்ட ஓரமா போறா. போறா டம்முன்னு போ. கொஞ்ச நேரத்தில் உன் காலை ஒடிக்க தெரிஞ்சாங்க. நான் ஒன்று சொன்னா அவங்க ஒன்று செய்கிறாங்க. வாட் இஸ் மிஸ்டர் மூக்காந்தண்ட முண்டை? லோடு மென்றா லோட இருக்க வந்தான். ஐயா லோட இறக்கிட்டிய? ஆமா ஆமா. அது டேப்புள், இது மைதா மாவு மூட தானே. என்னப்பா மதிப்புக்குரிய மை செட்டு எங்க அண்ணே மேடைக்கு வாங்கண்ணே, வாங்க. நீங்க வாட்டுக்க மேல வந்துறியா? அந்த ஐயா என்ன வயிறாருங்கயா. இந்த மாலை எங்க நடந்து எடுத்து வந்த? போப்பா மயிறு நாடக நடிகருக்கு வாங்கின மாலை. அம்மன் கோயிலா? அப்ப கூட சொந்த காசுல வாங்கலையா? சரி துண்டு வேணா யாராவது கோமரம் கட்டியிருப்பாங்க, உறிஞ்சிட்டு வா. இந்த வாரம் எங்க அண்ணன் கொடுக்குது. மைசெட்டுக்காரருக்கு பாட்டு போடுறாங்க. வாங்க அண்ணே வாங்க வாங்க. தொந்தி ரேடியோஸ் பயலகடா கொடூரமா எங்க அண்ணே. நன்றி அண்ணே நன்றி. அதுக்கு ஒரு பாட்டு பாடுறேன். நீ எப்படி இந்த சீரியலை சாச்சிருங்க. நீங்க பாட்டு போறியோ சடங்கு சுத்திக்கிட்டு இருக்காங்க. கோயிலாக்கு பூப்புனிதி நீராட்டு விழா 7 to 7:45 நல்ல நேரம். எங்களுக்கெல்லாம் மாலை நிமித்த விழா கமிட்டியாளருக்கு சிறந்தாமுறையில் நன்றி அன்றி கலந்த வணக்கம். வணக்கம். அப்போ தம்பி கிடமாட்டு முண்டை தூங்கிட்டான். தூங்கல முண்டைக்கு எச்சி புத்தி இங்க வாடா. டேய் உனக்கு சின்னம்மா வேணும். அப்ப பெரியம்மா பெருசா தரவா? போ முண்டை. சின்னம்மா பால் குடிக்க சொல்லுங்க. சின்னம்மா வத்து மாடா இருக்கு, சென்னையாகட்டும். போடா. ஹலோ ஹலோ ஹலோ. ஏய் கோவப்படாதடா. ஏற்கனவே கோவத்துல நான் வந்திருக்கேன், பல கோவத்துல அவர் போய். ஹலோ. ஏன் இவ்வளவு கோவம் வருது? தம்பி இப்படி வாங்க. நீங்க தாக்கா கேட்கணும். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? தங்கப்லா சுச்சு சுச்சு பப்புளு குட்டி ஆத்தா கோயிலா பப்புளு குட்டி, ஏன் உங்களுக்கு கோவம் வருது? நீங்க ஏன் ஊமே புடுக்க முழுங்குற மாதிரியே உட்கார்ந்திருக்கீங்க? நீ கைய கண்டால் பண்ணே. ஏன் உங்களுக்கு கோவம் வருது? இருடா. ஏய் அது குழந்தைய நினைச்சு கொஞ்சிரியாக்க விட்டா முண்டை குழந்தை கொடுத்துருவேன். ஏய் முண்டைக்கு 7 வயசு ஆகுது. ஏய் மடுவை பார்த்தா தெரிய வேணாமா? லே அது லாரி ஆரன்.
லாரி யாருன்னு பாக்குறீங்களா? செக்கான பஸ் ஸ்டாண்ட்ல லாரி வந்துகிட்டு இருக்கல எப்படி யாருன்னு அடிப்பாங்க? காலிமுடியா காலிமுடியா காலிமுடியா. இது என்ன ஆறுனே? இது என்ன ஆறுனு? அது வந்து காப்பி வர்ற பட்டன். இது பைப் ஆறுனு. பைப் ஆறுனு. ஆஹா, அது வந்து மிதப்பு கட்டை. ஐயா கொஞ்சம் வாலிமா. அவனுக்கு கூட தெரிஞ்சுக்கு பைப்பாருன்னு. டேய் டக்குனு வாடி பக்காச்சபடி லங்காடி. தம்பி கோச்சுக்கிறாம 4 பேரும் சேர்ந்து நீர்மலை அடி அடிக்க முடியுமா? அண்ணே பேஸ் மைக் ஆன் பண்ணி விடுங்கண்ணே. பேஸ் மைக் ஊதா கலர் லீடு. ஊதா கலர் பாய் அப்பாய். ரமேஷ் லீடை புடிச்சு போ. பக்கன வாடி பக்காச்சபடி லங்காடி. நம்ம பக்குவமா ஆடுமடி கொக்காடி. கோமாக பக்கத்துல வாடி தக்காளி. தம்பி தம்பி ஏலே உள்ள டவுசர் போட்டிருக்கானா இல்லையா? பொலந்து ஓச்சு. ஏய் மை ஸ்டூடெண்ட், நான் எப்படி பண்றேன் பாருங்க. வாத்தியார பாருங்க. வாமா 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 எந்த ஊரு போகலாமா? ஆமா வாமா வாமா. ஏய் ஏய் ஹலோ ஹலோ ஹலோ. அரே ஆளை பார்த்தா நல்லா இருக்கா? ஆளை பார்த்தா நல்லா இருக்கா? ஆளை பார்த்தா இவன் நல்லா நல்லா இருக்குன்னு தானே என் தம்பி எங்க அண்ணன் உட்காந்துருக்காங்க. சூத்துக்கா. ஏறி விட்டேன்னா என் கங்காரு உன் கொட்டையை கடிச்சிடும். ஐயா ஐயா ப்ளீஸ்யா என்னங்கய்யா என்னைய கொஞ்ச நேரம் பாட விடுங்கய்யா. ஹலோ அது என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். ஏய் ஏய் தம்பி தம்பி நான் ஆடையில கூட வராதடா ப்ளீஸ்ரா. உன் காலில் கூட விழுதுடா. அடே அடே ப்ளீஸ்ரா அண்ணா என்னண்ணா அப்படி பத்திய கவனிக்காதீங்க. கொஞ்ச நேரம் ஆட விட அப்புறம் வாடா நீ. அது என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். அன்னதானம் நடந்து கொண்டிருப்பதால் கிராம பொதுமக்கள் அனைவரும் சாப்பிட வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அன்னதானத்துக்கு வெட்டக்கூடிய இந்த கருப்பன் கோயில் கிடா ரெண்டுமே இனப்பெருக்கம் செய்வதால் அண்ணா அண்ணா சூப்பரா இருக்குண்ணா. அப்படியாண்ணா இந்த நாடகத்துக்கு வேணா போக முண்டேன். அண்ணா எம்கேர்ண்ணா ஒண்ணுமே இல்லையாண்ணா. இனிமேல அவனை நீ நாடகத்துக்கு கூட்டு வராதண்ணா. ஏன் கலெக்டர் வேலைக்கு போறேன்? ஏய் ஹலோ 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 அண்ணே 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 ஹலோ ஹலோ என்ன பண்ணி? தாவணி போட்டவல்ல தங்க நேரம் உள்ள விட எதையா உள்ள விட்டாங்க? பெரிய சீத்தமில்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின ஒரு பாட்டில் ஒன் தொண்டைக்கு உன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை பாடு. நான் என்ன செய்யறது? ஆண்டையும் படைச்ச படைப்பு எனக்கு தொண்டை அப்படி இருக்கு. அந்த பிள்ளைக்கு ஏய் 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 என்னடா ஏன்டா? சொல்ற? சொல்லவே விட மாட்டியா? எனக்கு தொண்டை அப்படி இருக்கு உனக்கு. ஏய், எனக்கு ஏய் ராதா ஒரு அளவுக்கு தான் கோத்தா கொண்டே விடுண்டா. ஏய், என்னடா என்னை ஒண்ணுமே செய்ய விட மாட்டாங்க. வாத்தியார் தானே கொஞ்ச நேரத்தில் விழுந்து சாக தெரிஞ்சு சொல்லி வை. ஒண்ணு என்னை பாட விடுங்க ஆட விடுங்க. என்னை ஊம்போட விட்டுருந்தீங்க. எதுக்கு போறீங்களா? நம்மள்ட்ட வேலை இருக்கு பரவ பாக்குறீங்களா? அண்ணா ஐயா என்ன சொல்றான் அண்ணா? அவன் அந்த வேலைக்கு போனேன்னா முதல்ல என்னைய ஊம்பு சொல்றான். அது இது அது அது திப்புளி. அது என்ன ஆசை மைதிலியே என்ன ஆசை மைதிலியே என்னோட காதலியே தன தன நானே தானே நானே தானே
நீ என்ன ஆடுற? என் ஜிங்க ஆட்டத்துக்கு தாண்டா போட்டு கூட்டான். அங்க மடுவை கசக்கி விட்டு 2 குத்து குத்துங்க. ஏ இந்தா இந்தா இந்த இந்தா 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 ஆய் வருதா? அவளை உட்கார சொல்றான் என்ன பிடிப்பா ஏ கோபுத்தியான் தலைவன். போய் உள்ள கொட்டைய கழட்டி வச்சுட்டு வா. அத செமந்த ஆட முடியல, வெயிட் இழுக்குதுடா. போதும்டா ரொம்ப அடிக்குதுடா கொஞ்சம் வயசு கொஞ்சம் மனசு மாறி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இருக்க புள்ள. ரேசரிஜி ஊற போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க பணியாரத்துக்கு. சுத்தி வாழ ஆச்சாரே ஆ? ஏய் அண்ணா இந்த பையன் வர வர சரியில்லைண்ணா. என்னன்னா என் கேரட்ல கை வைக்கிறாண்ணா. அது கேரட் கிடையாதுன்னா அது முள்ளங்கி. தாமரை பூவுக்கு சாயங்காலம் காட்டு என்று சொல்லி பாட்டு பாடு. ஏய் ஆமா அரே அரே உன்னை செருப்புட்டு அடிச்சாத்தே என்னன்னு. என்னடா என்னடா கும்பா கூப்பிட்டு வந்திருக்கா ஒட்டி வர மாட்டேங்கிறா நீ என்ன வசனம் பேச எதுக்கு போற? ஒட்டி தாண்டா வருது, நான் தாண்டா போல. ஒட்டி தானே இங்கவே ஒரு குருட்டு குதிமனா இருப்பான் போல. அந்த புள்ள ஒட்டி வருது, இவனுக்கு முண்டைக்கு செலுப்படுக்கல. நல்ல புள்ளி அந்த பிள்ளைய ஒரு தடவை பார்த்தாலே 10 நாளைக்கு சோறு பசிக்காது. ஐயா ஊர்க்காரர் நீங்களாம் சொல்லுங்கய்யா. ஐயா அண்ணன் தம்பி எல்லாரும் பாருங்க, நல்ல புள்ளியா தானே இருக்கு. கிட்ட போறியா இப்படி போய் கையை மட்டும் தொட்டு நக்குறியான் கண்டாலிமையை. நீ யாரும் தூக்கி போட்டு 8 போடு போட்டுக்கலாம். என்னைய மாதிரி ஆளுகள்லாம் என்ன மேடம்? சரி உங்களுக்காக 4 போடு போடுறேன், போதும். ரொம்ப தாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்படிலாம் செஞ்சு இந்த எம்கேஆர் என்னத்தான் சொல்ல, நல்ல நல்ல பிள்ளைகளாத நாடகத்துக்கு போட்டு கூட்டு வரேன். கடைசி வரைக்கும் தொடத்தையும் செய்கிறேன், ஒன்றதுக்காக மாட்டேன். நாங்கள் போனாலும் எங்களே விட மாட்டேன். உனக்கு சம்பளத்தை பிடிப்பேன்னு சொல்கிறான்டா கண்டாலி மனே. ஆளை பார்த்தா நல்லா இருக்கா, 5 வச்சிருக்கா. ஆளை பார்த்தா நல்லா இருக்கா. ஏய் ஆளை பார்த்தா நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. 5 வச்சிருக்கா. ஏய் தாளத்தை கூட சன்னி சன்னி. கல்யாண வீட்டுல முட்டைக்கோசு நறுக்கிறார், அதே அப்படி இப்படின்றார். நாம கேரட் நெல் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க போடுங்க சிங்கா. தில்லு தில்லு மேருகே தில்லு மேருகே. தில்லு மெருகே தில்லு மெருகே. ஆனா அவனை
உரிச்சு போட்டா 7 கிராம் தின்னுபிட்டு கறி மிச்சம் கிடக்கும்டா. வாத்தியாரே ரொம்ப நன்றி வாத்தியாரே. இன்னைக்கு வேணா வாத்தியாருக்கு சூடு பிடிச்சிருக்கு நாளைக்கு. ஏலே உங்களுக்கு இதை வேணா சொல்லி கொடுத்தேன். இல்ல அந்த பொம்பளை பிள்ளைய அமைச்சு விட்டதுக்கு நன்றின்னு சொல்றான். கிச்சு கிச்சு ஆமுளம் கிய கியா ஆமுளம் சீக்ச். சோத்து பல்ல அடிச்சிட்டாங்க. அப்படியே நடிக்கிறான். அடிக்கிறான். உன் கொட்டை தரிச்சிச்சிரியே. அடியே அடியே அடி சின்ன புள்ள, அடியே அடியே சின்ன புள்ள, அடியே. உள்ள குட். ஏலே நான் என்ன வாக்கிங்கா வரேன் தம்பி. இவனை கூட்டு போய் ரிவர்ஸ் செட் அடிக்கலாம் பார்க்குறியா? ஏ ஆனந்து, டேய் அண்ணா டான்ஸை பார்த்தீங்களா? அண்ணா 2 பேரும் அம்மனமா படுத்துருக்காங்கண்ணா. என்னண்ணா? அம்மனமா படுத்துருக்காங்கண்ணா. நீங்கள் சுடி தண்ணியை வச்சு அலசுங்கண்ணா. உன் தொப்புல பார்த்தாலே எனக்கு கொட்டாவு கம்பு ஊன்ற குழி மாதிரி இருக்கு. ஆண்டவா கங்காதரா காசிநாதா. எப்பா சித்தப்பா நான் பாருப்பா விடவே மாட்டேன்ல உங்களுக்காக. நான் விடவே மாட்டேன். எப்படி? தோடு கடை ஓரத்திலை தோடி ஒன்றுங்க தோடி ரெண்டுங்க தோடி முன்னங்க வாங்க சொன்னேன். கண்ணங்கரத்தகிலே ஏசனக்கான் கொட்டு கூட கனகத்து கனகத்து பொங்கு இல்ல ஏசனக்கான் கொட்டு கூட உருட்டி வலிக்க இல்ல ஏசனக்கான் கொட்டு கூட ஒட்டம்பல்லாம் அடி ஒட்டம்பல்லாம் இருக்கிறது ஏசனக்கான். கருத்தக்கிளை ஏசனக்கா முட்டு கூட. மற்ற நாடகம் என்றால் 1 மணிக்கு மேலே செய்யலாம். வள்ளி திரும்ப நாடகம். ஆமாம், ஏன்னா வள்ளி நாரதருக்கு நம்ம கொஞ்சம் நேரம் பண்ணோம்னா நேரம் இருக்காது. அதே நான் என் பெரிய ஊர்லாம் உட்காந்துருக்காங்க. நான் என் தம்பி எங்கள் அண்ணனுக்காக தான் இவ்வளோ நேரம் பண்ணேன், உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. கோயிலா சொல்லுங்க. இந்த உலகத்திலே வேப்பங்குலை இருக்கலாம், புளியங்குளம் இருக்கலாம், அகத்திக்குலை இருக்கலாம். ஆனால் உனக்காக ஒரு கொலை செய்வேன். என்ன குலம்? ஆணவ கொலை நானே செத்துருவேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கோயிலா சொல்லுங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னது? நீ சின்ன வயசுல நீ பாப்பாவா இருந்த. அப்பையில நான் தான் உன் சட்டியை கலட்டிக்கிட்டு பார்ப்பேன். ஆயிருந்திருக்கண்ணா. இல்ல இல்ல அவன் சொல்றாத்தான், நான் சொல்லவே இல்லை. அப்படின்னு அவன் சொன்னான். மாட்டுத்தாவணியில் உள்ள மல்லிகைப்பூ பூரா உன் தலைக்கு கொண்டு வருவேன், ஆனால் லோடு தாங்காது. அவன் மல்லிகைப்பூ லோடு லோடா கொண்டு வந்து உன் மண்டையில தான் வைப்பான். நான் லோடு லோடா கொண்டு வந்து ஐயா அப்பிலேருந்தே கருது வண்டி மாதிரியே நிற்கிறீங்களே ஐயா, ஒரு வார்த்தை பேசுங்க ஐயா. ஹலோ 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 செக். புலந்து ஓச்சு அவர் தான் ஒரு டைலாக். ஹலோ ஹலோ ஜக். எப்படி தெரியுமா காதல்? கண்ணுல பாழ ஊத்த வந்த புலந்து ஓச்சு. தம்பி மெதுவா ஒவ்வொரு ஆளாக போனோம். உங்கள் வண்டி எங்கே நிற்கிதோ பார்த்து எடுக்கணும். அடுத்த வண்டியை போய் ஸ்டார்ட் பண்ணிட கூடாது. ரொம்ப கவனம் இருப்பா. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, இப்போ கொஞ்ச நேரத்தில் கூட்டம் பூரா கிளம்புமா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே, பூவுள்ள வந்த எங்க அண்ணன் தம்பி தானே. மெல்ல போகணும், நீங்களெல்லாம் பார்த்து போகணும். பார்த்து மெதுவா போயிட்டு வாங்க என்னுடைய அண்ணன் தம்பிகள். மெதுவா நீங்க பார்த்து போகணும். நமக்கு முக்கியமா குடும்பத்தை நினைக்கணும். பொண்ணத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணுது பண்ணுது. வீரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது சூடேறும் மெதுவாகத்தான்.
இப்போ கூட்டம் போகும் பொதுவாக தான் கண்ணில் பால் ஊத்த வந்த ஏற்கல்ல வியாபாரி பால் தன்ன கண்ணம்மா கூடி முத்தெடுத்து ஒத்து வச்சு பல்வரசு பார்த்தா மனோஜுகமாகுது அடியாத்தா மனோஜுகம் பாடுது சாத்துக்குடி சார எடுத்து தேய்ச்சி வச்சு கண்ணத்தில் பாரு என்ன முழுசாகத்தான் பக்கவாரும் அந்தி பொழுதாகத்தான் உன்னத்தான் தொட்டதும் கொம்புத்தீன் சுட்டதும் சூடீரும் மெதுவாகத்தான் இப்ப பாரு பூரணம் பொதுவாகத்தான் கண்ணில் பால ஊத்த வந்த கண்ணையா ஏ கண்ணையா இந்த தோழர்ல போறவங்க மெதுவா போகணும் ஐயா கல்லழகர் கோவிலில் கண்ட இடத்த கல்லுச்சல் பார்த்தா ஒண்ணு மசர போடுங்குது கல்லழகர் கோவிலில் கண்ட இடத்த கல்லுச்சல் நீரில் வந்த நடை போட்டதா இந்த நெஞ்சி அதை எடை போட்டதா தாம்பூலந்தாமத்தாமலை வாய் போட்ட பச்சை கீழ் தோணி வந்து விளையாடணும் அதை தூக்கி பச்சை கூத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் தாலியும் கட்டணும் முத்திர வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ராதா உனக்காகத்தான் இந்த கோயில புள்ள முருகனுக்காகத்தான் கண்ணுல பால ஒத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா எப்படியாப்பட்ட மத்தியில இப்படி இருக்கிறம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மத்தார போவில் வந்த தேனே அடி அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே லாலலா இந்த காக்கி சட்டை தம்பி சிரட்டை அடிக்கிறியாப்பா லாலலா ஏ லாலா ஹலோ உங்களோட காதல் நீங்க சொல்லிட்டு எனக்கு வந்த காதல சொல்லு தாய் மகமாயி சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாளம் பூமலரே சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாளம் பூமலரே உன்னை தழுவாமலே ஒரு சுகமில்லையே தினம் தவிக்கின்ற மனதுக்குள்ளே எம்மையிலே சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாளம் பூமலரே சிந்தாமணி